இவனை கூட்டிட்டு போனா நான் என் மீசையை எடுத்துக்கிறேன் என எம்ஜிஆரின் அம்மாவை மிரட்டிய ஒரு முதலாளி என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். மறைந்த நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் தந்தை கோபால மேனன் நீதிபதியாக பணிபுரிந்தவர். பாலக்காடு பகுதியில் நீதிமன்றத்தில் பணிபுரிந்து வந்த அவர் வேலை மாற்றம் காரணமாக இலங்கைக்கு போனார். அவர் அங்கு பணிபுரிந்து வந்தபோது பிறந்தவர்தான் எம்ஜிஆர். ஆனால் நோய்வாய்ப்பட்டு இலங்கையிலேயே எம்ஜிஆரின் தந்தை கோபால மேனன் மரணமடைந்தார். இந்நிலையில் இலங்கை அரசு சட்டப்படி சொத்துக்களை எம்ஜிஆரின் அம்மா சத்யாவுக்கு கொடுக்கவில்லை. எனவே வாழ வழியில்லாமல் தமிழகத்தில் உள்ள கும்பகோணத்திற்கு வந்து அங்கு உறவினர் ஒருவரின் வீட்டில் வீட்டு வேலை செய்தார் சத்யா. அப்போது எம்ஜிஆரும் அவரின் அண்ணன் சக்கரபாணியும் சிறுவர்களாக இருந்தார்கள். அம்மா கஷ்டப்படுவதை பார்த்த எம்ஜிஆர் 3ஆம் வகுப்புக்கு மேல் படிக்கவில்லை. ஏனென்றால் பசிக்கு சாப்பாடு இல்லை, உடுத்த உடையும் இல்லை. எனவே உறவினர் ஒருவரின் அறிவுரைப்படி இருவரையும் நாடக கம்பெனிக்கு அனுப்பி வைத்தார் சத்யா. ஏனென்றால் நாடக கம்பெனியில் இருந்தால் 3 வேளை சாப்பாடு கிடைக்கும், அதோடு போட்டுக்கொள்ள உடையும் கிடைக்கும். நாடகத்தில் நுழையும் போது எம்ஜிஆரின் வயது வெறும் 7 தான். எம்ஜிஆரின் பால்யம் வாலிபம் எல்லாமே நாடகத்தில் கழிந்தது. சினிமாவில் முதலாக ராஜகுமாரி படத்தில் அவர் ஹீரோவாக நடிக்கும்போது அவரின் வயது 47. அதன்பின் சுமார் 20 வருடங்களுக்கும் மேல் தமிழ் திரையுலகில் பெரிய ஆளுமையாக இருந்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் சிறுவனாக நாடகத்தில் முன்னேறினாலும் அவரின் சம்பளம் மட்டும் ஏறவே இல்லை. அப்போதுதான் கந்தசாமி முதலியார் நாடக கம்பெனியில் இருந்து எம்ஜிஆரை அழைத்து அதிக சம்பளம் கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே அவரை அங்கு அனுப்ப எம்ஜிஆரின் அம்மா சத்யா முடிவு செய்தார். இதை தெரிந்து கொண்ட எம்ஜிஆரின் முதலாளி சச்சிதானந்தம் பிள்ளை எம்ஜிஆரையும் சக்கரபாணியும் அழைத்து வேறு கம்பெனிக்கு போகக்கூடாது என மிரட்டியுள்ளனர். இந்த விஷயத்தை எம்ஜிஆரின் அம்மாவுக்கு கடிதம் மூலம் சொன்னார் எம்ஜிஆர். எனவே ஊரிலிருந்து கிளம்பி நாடக கம்பெனிக்கு வந்தார் சத்யா. அவரை நாராயண நாயரும் சச்சிதானந்தம் பிள்ளையும் கடுமையாக திட்டினார்கள். ஒரு கட்டத்தில் உன் பசங்களை நீ இங்கிருந்து கூட்டிச் சென்றால் நான் மீசையை எடுத்துக்கொள்கிறேன் என சொல்லியிருக்கிறார் சச்சிதானந்தம் பிள்ளை. நான் கோபால மேனனுக்கு மனைவி எனில் இங்கிருந்து என் பசங்களை கூட்டிட்டு போவேன் என்றார் சத்யா. அதற்கு உன்னை ஜெயிலுக்கு அனுப்புவேன் என்றார் சச்சிதானந்தம் பிள்ளை. எனக்கும் சட்டம் தெரியும், என் கணவரே நீதிபதியாக இருந்தவர் என சொன்னார் சத்யா. சண்டை முடிவுக்கு வந்து தனது மகன்களை அங்கிருந்து அழைத்து சென்று சம்பளம் அதிகம் கொடுப்பதாக சொன்ன கந்தசாமி முதலியார் நாடக கம்பெனியில் சேர்த்திருக்கிறார் எம்ஜிஆரின் அம்மா சத்யா என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எம்ஜிஆரின் அம்மா சத்யாவை ஜெயிலுக்கு அனுப்பிவிடுவேன் என மிரட்டிய ஒரு முதலாளி என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.